யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி காரிய தடைகள் ஃபர்ஸ்ட் வரும்? கேதுடைய பிடிப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் காரிய தடை நிறைய இருக்கும். லக்னத்திலே கேது இருந்து 2ஆம் வீட்டில் கேது இருக்கும்போதுலாம் அவங்களுக்கு தடையாக இருப்பாங்க. செவ்வாய் காரகத்துவத்தினால் நம்மளுக்கு செவ்வாய்க்குள்ள இதெல்லாம் என்னென்னா ஆக்சிடென்ட் ஆகுறது, ஆப்ரேஷன் ஆகுறது, கோபங்களால் வரக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள், இதெல்லாமே வீட்டு மேலே கோவப்பட்டு வெளியில் வந்து அவங்க தப்பு பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சில பேர் வீட்டில் சுப நிகழ்ச்சியை பற்றி பேச்சு எடுத்தாலே அது வந்து ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்? எப்போ பார்த்தாலுமே அந்த வேண்டாம், முடியாது, விட்டுருங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பய உணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இது பண்ண நம்ம மாட்டிக்குவோமோ அந்த மாதிரி ஜாஸ்தியான பய உணர்வில் தான் அவங்க வந்து எடுத்த உடனே ஒரு காரியத்துக்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது. அதுதான் கேது. ஸ்டாப் வைக்கிறது தான் கேது. அதனால் அந்த ஸ்டாப் வைக்க விடக்கூடாது. அதாவது நான் எடுத்துக்கிறது வந்து காரிய தடையினாலே கணபதி தான். கணபதி வழிபாடு முதல் வீட்டிலிருந்து ஏற்படுத்தணும். மங்கள விஷயங்கள், திருமண விஷயங்கள் இதை பற்றிலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதற்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறது. இப்போ வந்து நான் எல்லை தெய்வத்துக்கு விளக்கேற்றுறது சனிக்கிழமை வந்து ஏற்றுறது சிறப்பாக இருக்கும். அதே இது குலதெய்வத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் நினச்சி சக்கரை பொங்கல் வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. உங்களோட வீடியோஸ் எல்லாருமே வந்து நம்மளோட யூ தமிழ் நேயர்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த காரிய தடைகள் பத்தி பேச போறோம். எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே அதுல ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய தடை வரும் இல்லையா? பொதுவா யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி காரிய தடைகள் ஃபர்ஸ்ட் வரும்? கேதுடைய பிடிப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் காரிய தடை நிறைய இருக்கும். லக்னத்திலே கேது இருந்து 2ஆம் வீட்டில் கேது இருக்கும்போதுலாம் அவங்களுக்கு தடையாக இருப்பாங்க. மற்ற யாருமே அவங்களுக்கு இது பண்ண வேண்டாம். அவங்களுக்குள்ளேயே அவங்களே இது வேண்டாம், இது செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழையும் போது வீட்டு முன்னால் ஒரு தூண் இருந்தால், அந்த வாசலுக்கு நேராக ஒரு தூண் இருந்தால் அந்த வீட்டுக்கு காரிய தடை நிறைய ஏற்படும். வீட்டுக்குள் நுழையும் போது தூண் பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் காரிய தடை ஏற்படும். வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் அங்கேயும் பிரச்சனைகள் உருவாகும். அந்த வீட்டிலும் நிறைய விஷயங்கள் காரிய தடைக்குள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வீட்டுக்கு முன்னால் அப்படி வாசல் வந்து பார்க்கும்போது நேராக ஒரு மரம், உங்கள் வீட்டுக்கு முன்னாலேயே உங்கள் வீட்டை ஒட்டி ஒரு நேராக வாசல்கிட்டேயே ஒரு மரம் இருந்தால் அதுவும் காரிய தடைக்கு ஒரு இதாக இருக்கும். இந்த மாதிரி காரிய தடைக்கு நம்மளுடைய பேச்சுக்களும் சரி, நம்ம வீட்டில் இருக்கும் பழக்க வழக்கங்கள் மட்டுமில்லாமல் நம்ம வந்து வீட்டு உள்ளுக்கு நுழையும் போது வெளியில் வரும்போது உள்ள விஷயங்களுக்கெல்லாம் உள்ள பொருட்கள் வந்து நமக்கு காரிய தடையாக இருக்கும். இன்னொன்று அதிமுக்கியமானது, வீட்டுக்குள் நுழையிற அந்த கேட்டிலேருந்து உள்ளுக்கு நுழையும் போதே படி தெரியும். அந்த மாதிரி படி தெரிஞ்சாலும் காரிய தடை உருவாகும். அந்த வீட்லயும் நிறைய விஷயங்கள் தடைகளாக நின்றுகிட்டே இருக்கும். பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தா அது எந்தெந்த மாதிரியான காரியங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கும்? டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்போது அந்த வீட்டில் அடிக்கடி கோர்ட் கேஸ் விஷயங்களுக்கு, வழக்கு விஜயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கோபம், சண்டைகள் அந்த மாதிரி வரும். வீட்டில் ஒற்றுமை இல்லாத தன்மையாக இருக்கும். எதை எடுத்தாலும் பிரச்சனையிலேயே முடிகிற மாதிரி இருக்கும். எந்த பிரச்சனை எடுத்தாலும், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பிரச்சனையில முடிஞ்சுதான் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு வார்த்தை பேசினா கூட அங்கே சண்டைகள் உருவாகிரும். அந்த மாதிரி இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அந்த வீட்டில் வந்து உயிராபத்து, ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் ஏற்படும். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது செவ்வாய் காரகத்துவம். அந்த செவ்வாய் காரகத்துவத்தினால் நம்மளுக்கு செவ்வாய்க்குள்ள இதெல்லாம் என்னென்னா ஆக்சிடென்ட் ஆகுறது, ஆப்ரேஷன் ஆகுறது, கோபங்களால் வரக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள், இதெல்லாமே வீட்டு மேலே கோவப்பட்டு வெளியில் வந்து அவங்க தப்பு பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபிளாட் சிஸ்டம் ஆகி போச்சு இல்லையா எல்லா இடத்துலையுமே. ஸோ ஃபிளாட்ல நீங்க சொல்றது வந்து ஒரு தனி வீட்டை திறந்தோன்னா பக்கத்துலேயே டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா அது மாதிரி யோசிக்கலாம். இப்போ ஃபிளாட் இருக்கு, ஃபிளாட்டுக்கு ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு அப்படின்னா, ஃபிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற அதாவது கட்டட அளவு மேலே கூட மண்ணின் தன்மை பூமியோட சேர்ந்து கட்டடம் இருக்கிற இடத்தில் வந்து உங்களுக்கு அந்த வாஸ்துடைய இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியும். அது வந்து 9 கிரகங்களும் வேலை செய்கிற மாதிரி அந்த பூமி தத்துவத்துடன் இருக்கிறதுக்கு வேலை அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு வேலை செய்யும். அதே இது வந்து அப்பராக மேலே போக பஞ்சபூத தத்துவம் தான் ஆக்டிவேட் ஆகும்.
நீர் நெருப்பு காற்று அந்த தத்துவம் தான் வாஸ்துக்கு ரொம்ப அங்கே ஆக்டிவேட் ஆகும். அதனால நம்மளுக்கு அந்த ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கும்போது உள்ள இதுவும் அதேவே மேலே ரொம்ப ஒரு 2-3 மாடிக்கு மேலே நம்ம போகும்போது அது காற்று தத்துவத்தில் நம்ம உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். மண்ணில் வந்து படுவது நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் மண்ணில் படாது. நம்ம பேச்சு வார்த்தைகள் எல்லாமே காற்றில் மதக்கும் வார்த்தைகளாக தான் இருக்கும் ஒழிஞ்சு மண்ணுக்குள்ள ஈர்ப்புக்குள்ள தன்மை அங்கே ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? அதனால ரெண்டுக்குமே அப்ப இங்க வந்து நம்ம பஞ்சபூதங்களோட ஆளுமை தான் இந்த இடத்துல இருக்கும் அபார்ட்மெண்ட். அதனால அங்க டிரான்ஸ்ஃபார்மர் விஷயங்கள் மாறுபடும். ஃபிளாட்ல லிஃப்ட்டும் இருக்கும் படியும் இருக்கும். ஸோ அது எப்படி இம்பாக்ட் பண்ணும்? இப்போ லிஃப்ட்டுங்கிற இப்போ கட்டுற ஃப்ளாட்டுங்கள எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி படிகள் இல்லை. ஒரு கதவை திறந்தோன்னா படிகள் கிடையாது. ஓரமாக ஒதுக்கி வச்ச மாதிரி தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதனால் அந்த ஃப்ளாட்டில் அதாவது கதவை திறந்தோன்னா ஒரு படி இருந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு டேஞ்சரஸ் தான். அது வந்து உங்களுக்கு கேதுடைய பிடிப்பு, ஒரு காரியமும் நகராது. அந்த கதவை திறந்த படி தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து தனிமை, வெறுமை அந்த மாதிரி தன்மை இருக்கும். எதை எடுத்தாலுமே நம்மளுக்கு இவ்வளோதான், எனக்கு இவ்வளோதான் முடியும், இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு முயற்சியை எடுக்காமல் தன்னை வந்து இவ்வளோதான் சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து க்ரோ ஆகாது. நான் இவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பண்ணிக்குவாங்க. ஒரு டாட் வச்சிருவாங்க. இதுக்கு மேல நம்மலாம் கம்மா போட்டு அடுத்தடுத்து வளருவோம். அவங்க வந்து டாட்டோட நின்றுருவாங்க. அப்பங்கும்போது அவங்களுடைய வளர்ச்சியினுடைய அளவு இதாகிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அதனால இந்த டாட் வைக்கிற இடம் வந்து என்னன்னா படிகள் இருக்கிற இடம் தான் டாட் ஆக முடியும். இவ்வளவு போதும் இது அப்படி சொல்லிட்டு தனக்கு ஒரு உறவு நிலையும் சரி, அதிக உறவு எதுக்கு, போதும் இந்த உறவு போதும். ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அது மட்டும் போதும், அதை கூட நான் குறுகி வைக்கணும்னா கூட வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தன்னைத்தானே குறுகல் வட்டத்துக்குள் உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. இந்த படியை திறக்கும் கதவை திறந்தோன்னு படி தெரியும் அந்த இடங்களுக்கு. ஓகே ஓகே. பொதுவாக இன்னும் வேற என்ன மாதிரியான தடைகள் வந்து பொதுவாக ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ படி சொன்னீங்க, டிரான்ஸ்ஃபார்மர் சொன்னீங்க. சில பேர் வீட்டில் சுப நிகழ்ச்சியை பற்றி பேச்சு எடுத்தாலே அது வந்து ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்? அதுதான் சில வார்த்தையாலேயே தடை கொடுப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். சில பேர்கிட்ட ஏதாச்சும் வேண்டாம் விட்டுரு அப்படிம்பாங்க. இல்லை முடியாது, இந்த வார்த்தையை தவிர இல்லை முயற்சி பண்ணலாம், ட்ரை பண்ணுவோம், நீ ஆசைப்பட்டியா செஞ்சு பாரு, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் வர்றது சில பேருக்கு. எப்போ பார்த்தாலுமே அந்த வேண்டாம் முடியாது விட்டுருங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பய உணர்வு ஜாஸ்தியா இருக்கும். அவங்களுக்கு வந்து இது பண்ண நம்ம மாட்டிக்குவோமோ அந்த மாதிரி ஜாஸ்தியான பய உணர்வில் தான் அவங்க வந்து எடுத்த உடனே ஒரு காரியத்துக்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது. வார்த்தையில் வேண்டாம் முடியாது சரி பார்க்கலாம் அப்படிங்கிறது ஓகே. ஆனா வேண்டாம் முடியாது செய்யாத அப்படி சொல்லிட்டு உடனே ஒரு ஸ்டாப் வச்சிருவாங்க. அதுதான் கேது. ஸ்டாப் வைக்கிறது தான் கேது. அதனால அந்த ஸ்டாப் வைக்க விடக்கூடாது. எப்பவுமே சரி செஞ்சு பார்க்கலாம், முடியும் நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கும்போது அந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து கண்டினியூட்டி ஆகும். அது தோல்வி அடைந்தாலும் திரும்ப நம்ம வளர்ச்சிக்கு போவோங்கிறதுக்கு அதுதான். அதனால ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எப்பவுமே வேண்டாம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ திம்மல் நம்ம செய்கைகள் ரொம்ப முக்கியம். எப்பவுமே நம்ம வந்து கையை முன்னால கட்டிக்கிட்டு ஒரு சுப நிகழ்ச்சியில் பேசக்கூடாது. இப்படி கட்டிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி கை கட்டுதல், இப்படி கட்டிட்டு இருக்கிறது, இப்படி கட்டிட்டு இருக்கா விருப்பம் இல்லாத தன்மை. அந்த நிகழ்ச்சியில வந்து உட்கார்றது கூட அவங்களுக்கு பிடிக்கல, டக்குனு இதுல இருந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிற தன்மை. இந்த மாதிரி அவங்க வந்து ஆக்டிடியூட்ல காமிக்கும் போது அங்க வந்து தடையாயிரும். ஆனா எப்பவுமே தன்னை இறுக்கி இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கவே கூடாது. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இதுனா நான் ஃப்ரீயா இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரீயா ஒருத்தரோட மிங்கிள் ஆனா அந்த காரியம் மூவ் ஆகும். அதனால எப்பவும் யார் இப்படி கட்டிடுவாங்கன்னா இண்டிவிஜுவல், அதாவது தலைமை முதன்மை பொறுப்பு உள்ளவங்க மேக்ஸிமம் இப்படி கட்டி இருப்பாங்க. அவங்க தனித்துவம் வாய்ந்தவங்க. நம்ம ஒரு பொது நிகழ்ச்சியில அப்படின்னா நம்ம உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்துடலாம், நம்ம ஒரு தனிமையான ஒரு ஆளா இப்படி உட்காரலாம். அதே இது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விஷயம் பேச போறோம்னா அப்போ நீங்க இப்படி உட்கார்ந்தீங்கன்னா அது மிங்கிள் ஆக மாட்டீங்க. நான் தனியா இருந்துக்கிறேன் ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்மளுடைய கல்யாண நிகழ்ச்சி பேச போறோம்னா அப்ப நம்ம இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல வந்து யாரோடய நம்ம ஒட்ட மாட்டோம். அப்படி இருந்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா தடையாக நிற்கும். ஒரு ஆள் இருந்தாரு அப்படி வரிசையா எல்லாரும் அப்படி இருந்தீங்கன்னா அதெல்லாம் தடைகளுக்குரியதுதான். அதுக்கு இப்படி கன்னத்துல இப்படி கை வச்சுட்டு இருக்கிறது அதுவும் நம்மளுக்கு தடைகளை குறிப்பதாக இருக்கும். அதுவும் நம்மளுக்கு வந்து வேற விஷயங்கள் நம்மளுக்கு நெகட்டிவா காமிச்சு கொடுக்கும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்கைகளில் முதலில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். எப்பவுமே அந்த ஃப்ரீயா கையை வச்சுட்டு ஒரு ஸ்மைலோட பேசிட்டு கையை வந்து கன்னத்துல முகத்துல எந்த இடத்துல இப்படி வைக்கிறது இந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு வந்து அது ஃபுல்லாவே பாசிட்டிவா மாறாது. பொதுவா ஒரு வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு தாமதம் ஆகுது, இல்ல அதை பத்தி பேச்சு எடுத்தா தடையாகுதுன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து நீங்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரதுக்கு ஏதாவது சிறப்பான கோவில்கள் இருக்கா? அதாவது நான் எடுத்துக்கிறது வந்து
காரிய தடையினாலே கணபதி தான். கணபதி வழிபாடு முதல்ல வீட்டிலிருந்து ஏற்படுத்தணும். நான் சிலைகளை வந்து எப்போவுமே ஆதரிக்க மாட்டேன். சிலை வழிபாடுக்கு நான் வந்து இதுக்கான நீ யார் என்ன சொன்னாலும் சிலை வழிபாடு நான் வேண்டாம்னு சொல்கிறது. ஆனால் நான் கணபதியை வந்து பிள்ளையார் ரூபத்தை வந்து நான் எப்படி என் வீட்டுக்குள்ள எடுப்பேன், மஞ்சள் பிள்ளையாராக எடுப்பேன். அவரை வந்து நான் வந்து மஞ்சள் பிள்ளையாராகவும் எடுப்பேன், சாணி பிள்ளையாராக எடுப்பேன். அப்புறம் வேப்பம் கொட்டையையும் மாம்பழ தோலையும் நச்சு அதில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சல, அது ரொம்ப பவர்ஃபுல். இந்த மாதிரி நம்மளுடைய முக்கியமான ஒவ்வொரு இதுக்கு தக்கன நம்ம பிள்ளையார்களையும் உருமாற்றம் நம்ம கொடுக்கலாம். மங்கள விஷயங்கள், திருமண விஷயங்கள், இதை பற்றிலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறது. அதே மாதிரி செய்வினை கோளாறுகள் நெகட்டிவ் நிறைய இருக்குது. சில வீட்டில் வந்து நிறைய நெகட்டிவாக வந்து நம்ம வீட்டில் வந்து கந்திஷ்டி, செய்வினை கோளாறுகள், அப்புறம் நம்ம வெளியே போனாலே நம்மளை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இது பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்மளுக்கு சாணி பிள்ளையார் வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்ப கொட்டையை வைத்தும் மாமலை தோலையும் வைத்து நச்சு அதில் ஒரு பிள்ளையார் பிடிப்பாங்க. அது வந்து என்னென்னா தாம்பத்திய உறவு, குழந்தை பாக்கியம் விஷயம், இது எல்லாமே அது வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தடைகளை நீக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி பிள்ளையாரை பிடிச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு காரிய தடைகள் இது வீட்டுக்குள்ள வந்து இது பண்ணி 3 நாள் பூஜை, எப்பவுமே ஒரு பூஜை எடுத்து ஒரு 3 நாள் எடுத்து அந்த பூஜையை பண்ணிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரசாதத்தை, ஆனால் அந்த பிரசாதங்களில் கொலக்கட்டை, அந்த பூரண கொலக்கத்தை வச்சு நம்ம பிரசாதம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். அதுக்கு வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிற காரிய தடை. அடுத்தால காரிய தடை வந்து நம்மளுக்கு எப்பவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு எல்லை தெய்வம், நம்ம வீட்டு அடுத்து தாண்டும் போதே ஒரு எல்லை தெய்வம் வச்சிருப்பாங்க. அந்த எல்லை தெய்வத்திட்டு நம்ம கோரிக்கை வைக்கிறது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு ஃபெஸ்டிவல் இது பண்ணுறோன்னா அதுக்கு வந்து முதல்ல அந்த எல்லை தெய்வத்துக்கு வந்து விளக்கேற்றி அதுக்கு சக்கரை பொங்கல் வச்சுட்டு அப்புறம் குலதெய்வத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காரியத்தை தொடங்கணும்னா அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும். ஆனால் முதலில் நம்ம வீட்டில் முன்னால் இருக்கிற எல்லை தெய்வத்து, அது பக்கத்தில் இருக்கிற எல்லை தெய்வத்துக்கு எடுக்கிறதும், அடுத்த குலதெய்வத்தை நினச்சி பொங்கல் வைப்பதும், அதுக்கடுத்து விநாயகருக்குள்ள விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சுப நிகழ்ச்சி தொடங்குனீங்கன்னா அதுல எந்த தடங்களும் இருக்காது, எல்லாமே சுபமா இருக்கும். சில நெகட்டிவ் வைப்ஸ், இந்த மாதிரி தடைகள்லாம் நீங்கணும்னா இந்த நாள்ல இந்த மாதிரி விளக்கேற்றினா சிறப்பு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இப்ப வந்து நான் எல்லை தெய்வத்துக்கு விளக்கேற்றது சனிக்கிழமை வந்து ஏற்றுறது சிறப்பாக இருக்கும். அதே இது குலதெய்வத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க நினைச்சு சக்கரை பொங்கல் வழிபாடு பண்றது சிறப்பாக இருக்கும். அதே சமயம் கணபதி வழிபாடு புதன்கிழமை எடுத்து பண்ணுவது, அதை காரிய தடைகள் நம்ம முதல்ல வீட்டுக்குள்ள உள்ள காரிய தடைகள் எல்லாம் நீக்கணும். அதனால புதன்கிழமை வந்து கணபதியை வைத்து, நான் சொல்ற இந்த 3 கணபதி சொல்லியிருக்கலாம், அதுல ஏதாச்சும் ஒரு கணபதி வைத்து நீங்க வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இந்த நாட்களை குறித்து நீங்க பண்ணீங்கன்னா சிறந்த முறைகள் பரிகாரமாகும். ஸோ காரிய தடை பத்தி மிகவும் அருமையா சொன்னீங்க மேடம். நன்றி. நன்றிமா.